நான் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபியாவிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்தேன். விமானத்தின் சிறிய ஜன்னல் வழியாக கீழே பார்த்தபோது அந்த நகரத்தின் விளக்குகளுக்கு இடையே எனது சிறுவயது அழகான நாட்கள் மின்னுவது போல் தெரிந்தது. ஆனால் என் தாய் இப்போது இந்த உலகில் இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பே என் தந்தையும் என்னை விட்டு பிரிந்து விட்டார். இப்போது எனக்கென இருப்பவர்கள் என் மனைவி அல்பனா மற்றும் வாய் பேச முடியாத என் தங்கை ஜோதி மட்டுமே. நான் வீட்டிற்கு சென்றபோது என் மனைவி கதவை திறந்தாள். மகிழ்ச்சியாக இருப்பது போல ஒரு போலி புன்னகை அவள் முகத்தில் இருந்தது. அவள் கண்களில் ஏதோ ஒரு விசித்திரமான மாற்றத்தை கண்டேன். ஆனால் அடுத்த கணமே வீட்டிற்குள்ளே இருந்து வந்த சத்தங்கள் என் சிந்தனையை மாற்றின. உறவினர்கள் அனைவரும் கூடியிருந்தனர். அங்கே ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. அனைவரும் வந்து என்னை சந்தித்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு முகம் மட்டும் அங்கே இல்லை. ஜோதி. ஜோதி எங்கே என்று அறியாமலேயே கேட்டேன். அல்பனா சிரித்து கொண்டே சொன்னால், ஜோதி அவள் வீட்டில் இருக்கிறாள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாய் பேச முடியாத தங்கைக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டேன். என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. எப்போது? ஏன் திருமணத்தை பற்றி என்னிடம் சொல்லவில்லை? நீங்கள் தூரத்தில் இருந்தீர்கள். அதனால் இந்த முடிவை நானே எடுப்பது நல்லது என்று நினைத்தேன். கவலைப்படாதீர்கள். அவர்கள் மிகவும் நல்லவர்கள், மதிப்புக்குரிய செல்வந்தர்கள். அங்கே ஜோதி ராணி போல இருக்கிறாள். நான் அவளை பார்க்க வேண்டும் என்று நான் உடனடியாக சொன்னேன். ஒரு கணம் அல்பனாவின் முகத்தில் மௌனம் நிலவியது. பிறகு அவள் மென்மையாக சொன்னாள், இப்போது போக வேண்டிய அவசியம் இல்லை. தீபாவளிக்கு செல்வது நன்றாக இருக்கும். விவேக், அவள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாள். நான் சத்தியம் செய்கிறேன். இப்போது நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள், ஓய்விடுங்கள். நான் அமைதியானேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. என் சொந்த தங்கையின் வாழ்க்கையின் மிக பெரிய முடிவை கூட என்னிடம் மறைக்கும் அளவுக்கு நான் அவ்வளவு தூரம் விலகி போய்விட்டேனா? இவை அனைத்தும் காட்டப்படுவது போல் அவ்வளவு எளிதானதாக தெரியவில்லை. ஏதோ ஒன்று மறைக்கப்படுகிறது. மறுநாள் காலை நான் தாமதமாக எழுந்தேன். இரவு முழுவதும் என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஜோதியின் திருமண செய்தி எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. எல்லாவற்றையும் விட வேதனையான விஷயம் என்னவென்றால், இவை அனைத்தும் என்னிடம் மறைத்து செய்யப்பட்டதுதான். காலை உணவு சாப்பிடும்போது மீண்டும் என் மனைவியிடம் அதை பற்றி பேசினேன். ஜோதியின் திருமணத்தை பற்றி ஏன் முன்னமே என்னிடம் சொல்லவில்லை? குறைந்தபட்சம் ஒரு முறை என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்கலாம். என் மனைவி அலட்சியமாக டீ தயார் செய்தாள். விவேக் என்று பதிலளித்தாள். நீங்கள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்தீர்கள். நான் செய்ததெல்லாம் ஜோதியின் நலனுக்காகத்தான். எப்படி இருந்தாலும் அதில் என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகிறது? அவள் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறாள், மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அது போதாதா? அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று நான் கசப்புடன் கேட்டேன். என் மனைவி என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்து சிரித்து கொண்டே சொன்னாள், உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்களே நேரில் போய் பாருங்கள். ஆனால் தீபாவளி அன்று போவதுதான் நல்லது. அப்போதுதான் எல்லோரும் அங்கு இருப்பார்கள். இப்போது போகாதீர்கள். இப்போது புதிய இடத்திற்கு சென்றால் உங்களுக்கு பிடிக்காது. நான் மௌனமானேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு இருந்தது. ஏன் அவள் என்னை திரும்ப திரும்ப தீபாவளி அன்று மட்டும் போக சொல்கிறாள் என்ற சந்தேகம் எழத் தொடங்கியது. ஜோதி நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருந்தால் அவளை பார்ப்பதில் என்ன தவறு? அன்று பொழுது இப்படியே கழிந்தது. ஆனால் என் மனதில் அதே கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. மாலையில் நீண்ட நாட்களாக இந்த நகரத்தில் வசிக்கும் எனது பழைய நண்பன் ஒருவனை சந்தித்தேன். உரையாடலின் போது ஜோதியின் திருமணத்தை பற்றி குறிப்பிட்டேன். அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான பாவனை தென்பட்டது. உன் தங்கையின் திருமணம், அது ஒரு விசித்திரமான விஷயம் விவேக். விசித்திரமானதா? என்ன சொல்கிறாய் என்று நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன். அவன் மீண்டும் தயங்க தொடங்கினான். இல்லை, சும்மாதான் சொன்னேன். நான் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். ஆனால் அது வெறும் வதந்தியாக கூட இருக்கலாம் என்றான். நீ என்ன கேள்விப்பட்டாய்? அதை என்னிடம் தெளிவாக சொல் என்று நான் வற்புறுத்தினேன். அவன் சற்று தயங்கி, ஜோதியின் பூந்த வீட்டை பற்றி பலவிதமான பேச்சுக்கள் அடிபடுகின்றன. அவர்கள் வீட்டில் விசித்திரமான பழக்க வழக்கங்கள் இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நான் எதையும் நேரில் பார்க்கவில்லை, எல்லாம் கேள்விப்பட்டதுதான் என்றான். என் இதய துடிப்பு வேகமானது. என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள்? என் நண்பன் தன் தோள்களை உயர்த்தி, எனக்கு தெரியாது, ஆனால் அங்கு கல்யாணம் என்ற பெயரில் நடக்கும் உண்மை வேறொன்று என்று சிலர் சொல்கிறார்கள் என்றான்.
இதை கேட்டதும் என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. என் தங்கையின் திருமணம் எப்படியெல்லாம் பேசப்படுகிறது என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் தீபாவளி வரை காத்திருக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்தேன். நானே நாளைக்கு ஜோதியின் வீட்டிற்கு சென்று உண்மையை என் கண்களால் பார்க்க போகிறேன். அன்று இரவு வெகு நேரம் வரை என்னால் தூங்க முடியவில்லை. அவள் சிறியவளாக இருந்தபோது அம்மாவுடன் சேர்ந்து மாவிற்குள் கையை விட்டு தோசை செய்ய முயன்ற அந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. ஜோதியின் கையில் இருக்கும் தோசை ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் அவள் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாள் என்று அம்மா சொல்வார். ஜோதியை நான் எப்போதும் பாதுகாப்பேன் என்று அம்மாவிடம் சத்தியம் செய்திருந்தேன். அதிகாலையிலேயே எழுந்து நான் ஜோதியின் வீட்டிற்கு செல்வதாக என் மனைவியிடம் சொன்னேன். அவள் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அவள் உடனடியாக தன்னை சமாளித்துக் கொண்டாள். இப்போது போகாதீர்கள், தீபாவளி வரை காத்திருப்பதுதான் நல்லது என்று நான் உங்களிடம் முன்பே சொன்னேன். இல்லை, நான் இன்றே அவளை பார்க்க விரும்புகிறேன். அல்பனா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு தாழ்ந்த குரலில் சொன்னாள், சரி, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். ஆனால் அங்கு சென்று எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். ஒருவேளை அது ஒரு தவறான புரிதலாக கூட இருக்கலாம். அவர்கள் மிகவும் மரியாதைக்குரியவர்கள். நீங்கள் அங்கு சென்று எந்த பிரச்சனையையும் உருவாக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். அவள் வார்த்தைகளில் ஒரு விசித்திரமான கண்டிப்பை நான் உணர்ந்தேன். நான் அதற்கு பதில் சொல்லாமல் கிளம்ப தயாரானேன். காரை ஓட்டி செல்லும் போது என் இதயத்தில் படபடப்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்படி என்றால் ஜோதி என்ன நிலையில் இருப்பாள்? அவள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பாளா, அல்லது அல்பனா என்னை சமாதானப்படுத்த முயல்கிறாளா? நேற்று இரவு என் நண்பன் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் என் நினைவுக்கு வந்தன. இவர்கள் யாரை பற்றி விசித்திரமான விஷயங்கள் பேசப்படுகின்றனவோ அந்த மக்கள். என் இதயத்தில் அச்சத்தின் அலை ஓடியது. நான் காரின் வேகத்தை அதிகரித்தேன். ஆனால் நகரின் மறுபுறத்தை அடைந்து ஜோதியின் புகுந்த வீட்டு முகவரியை தேடத் தொடங்கிய போது காரில் இருந்த என் போன் ஒலிக்க ஆரம்பித்தது. திரையில் என் மனைவியின் எண் மின்னியது. சொல் என்று நான் எரிச்சலுடன் போனை எடுத்தேன். விவேக், எங்கே இருக்கிறீர்கள்? அவள் குரலில் ஒருவித பதற்றம் தெரிந்தது. நான் ஜோதியை பார்க்க போய்கொண்டிருக்கிறேன், அது உனக்கு தெரியும் தானே? சில நொடிகள் மௌனம் நிலவியது. பிறகு அவள் சொன்னாள், போகாதீர்கள், குறைந்தபட்சம் இப்போது போகாதீர்கள். ஏன்? நான் காரை ஓரமாக நிறுத்தினேன். வேண்டாம், போகாதீர்கள், தீபாவளிக்கு செல்வது நல்லது என்று நான் சொன்னேன் அல்லவா? நீ என்னிடம் எதையாவது மறைக்கிறாயா? நான் அமைதியானேன். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கடுமையான குரலில் சொன்னேன், பார், நான் அங்கு போய் கொண்டு இருக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நீ உண்மையிலேயே எதையும் மறைக்கவில்லை என்றால் என்னை தடுக்க முயற்சி செய்யாதே. அல்பனா ஒரு பெருமூச்சு விட்டாள். மெதுவான குரலில் சொன்னாள், சரி, ஆனால் கடவுளுக்காக அங்கு எந்த பிரச்சனையும் செய்து விடாதீர்கள். இதை சொல்லிவிட்டு அவள் போனை வைத்து விட்டாள். நான் காரை செலுத்த தொடங்கினேன். ஆனால் இப்போது என் சந்தேகம் இன்னும் அதிகமானது. ஏதோ ஒன்று என்னிடம் மறைக்கப்படுகிறது என்பது மட்டும் உறுதி. ஆனால் நான் முன்னால் செல்ல செல்ல திடீரென்று தெரியாத ஒரு எண்ணிலிருந்து என் மொபைலுக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. விவேக், போகாதீர்கள், நீங்கள் அங்கே பார்ப்பதை உங்களால் மறக்கவே முடியாது. என் கைகள் வேர்த்தன. நான் அந்த எண்ணை சரிபார்த்தேன். ஆனால் அது யாருடையது என்று தெரியவில்லை. இப்போது கேள்வி என்னவென்றால், நான் அங்கேயே நின்றுவிட வேண்டுமா, அல்லது என் தங்கையின் புகுந்த வீட்டிற்கு சென்று உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டுமா? ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது, இந்த விளையாட்டு வெளியே தெரிவது போல அவ்வளவு எளிதானது அல்ல. அந்த செய்தியை படித்த பிறகு என் கைகள் நடுங்கத் தொடங்கின. என் மனதில் பல கேள்விகள் குதித்தன. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நான் இப்போது நிறுத்த விரும்பவில்லை. போனை பையில் வைத்துவிட்டு முன்னேறினேன். ஜோதியின் புகுந்த வீடு நகரத்தில் இருந்து சற்று தள்ளி இருந்தது. நான் நெருங்க நெருங்க சாலைகள் வெறிச்சோடின. இது பணக்காரர்கள் மட்டும் வசிக்கும் ஒரு ஆடம்பரமான பகுதி. ஜோதி அத்தகைய ஒரு குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டு இருந்தாள். ஆனால் அது அவளுடைய அதிர்ஷ்டமா அல்லது வேறு ஏதாவதா? இறுதியாக ஒரு மிகப்பெரிய கதவின் முன்னால் நான் வந்து நின்றேன். அந்த கதவு ஒரு அரண்மனையின் கதவை போல அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் உயரமாகவும் இருந்தது. வெளியே சீருடை அணிந்த 2 காவலாளிகள் நின்று கொண்டிருந்தனர். அது ஒரு சாதாரண வீடு போல அல்லாமல் ஒரு பழைய பண்ணை வீடு போல தெரிந்தது. நான் காரில் இருந்து இறங்கி ஒரு காவலாளியிடம் சொன்னேன், நான் விவேக், ஜோதியின் அண்ணன். நான் உள்ளே செல்ல வேண்டும்.
அந்த காவலாளி என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு உள்ளே இருந்த மற்றொரு காவலாளியை அழைக்க தொடங்கினான். சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு கோட்டையின் கதவு திறப்பதை போல அந்த பெரிய கேட்டு மெதுவாக திறந்தது. நான் உள்ளே நுழைந்த போது என் கண்கள் கூசின. என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மற்றும் பிரம்மாண்டமான வீட்டை நான் பார்த்ததே இல்லை. வேலைக்காரர்கள் என்னை வரவேற்பறைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அமர்ந்து நான் அங்கும் இங்கும் பார்த்தேன். அனைத்தும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அங்கிருந்த அமைதி மிகவும் ஆழமாக இருந்தது. அந்த வீடு வெளியே தெரிவது போல அவ்வளவு உயிர்ப்புடன் இல்லை என்பது போல தோன்றியது. சில நிமிடங்களுக்கு பிறகு ஜோதி உள்ளே வந்தாள். நான் எழுந்து நின்றேன். அவள் மிகவும் விலை உயர்ந்த ஆடம்பரமான உடைகளை அணிந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. ஆனால் நான் அவள் கண்களை பார்த்த அடுத்த கணமே என் இதயம் ஒரு துடிப்பு நின்றது. அவள் கண்களில் ஏதோ ஒன்று இருந்தது. பயம், கையெறு நிலை அல்லது வேறொன்று. அவள் மகிழ்ச்சியாக தெரிந்தாள். ஆனால் அவள் நான் அறிந்த பழைய ஜோதி அல்ல. எப்படி இருக்கிறாய் என்று நான் மெதுவாக கேட்டேன். அவள் பதில் சொல்லாமல் புன்னகை மட்டும் செய்தாள். எதையும் பேசவோ அல்லது சைகை காட்டவோ இல்லை. அவள் ஏதோ சொல்ல விரும்புவது போல எனக்கு தோன்றியது. ஆனால் ஏதோ ஒரு பயம் அவள் இதழ்களை தையலிட்டு மூடியிருக்க வேண்டும். அந்த திருமணமானது ஒரு சாதாரண திருமணம் அல்ல என்பதில் நான் அப்போதுதான் உறுதியடைந்தேன். அங்கே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருந்தது. ஜோதி, நீ எப்படி இருக்கிறாய்? மகிழ்ச்சியாக தானே இருக்கிறாய் என்று நான் மீண்டும் ஒரு முறை கேட்டேன். அதே சமயம் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. விவேக், எப்படி இருக்கிறீர்கள்? நான் திரும்பி பார்த்தேன். ஜோதியின் கணவன் சஞ்சய் முன்னால் நின்று கொண்டிருந்தான். வசீகரமான முகம், நீண்ட தோற்றம். ஆனால் அவன் கண்களில் ஒருவித குளிர்ச்சியான பார்வை இருந்தது. அவன் புன்னகைத்து கொண்டிருந்தான். அவன் புன்னகையில் ஒரு விசித்திரமான கர்வம் இருந்தது. நான் நலமாக இருக்கிறேன் என்று நான் மிகவும் சிரமப்பட்டு சொன்னேன். நீங்கள் வந்தது மிகவும் நல்லது என்று அவன் சொன்னான். நான் ஜோதியை பார்த்தேன். அவள் அமைதியாக புன்னகைத்தபடி நின்றிருந்தாள். ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஜோதியிடம் தனியாக பேச வேண்டும் என்று நான் நேரடியாகவே சொன்னேன். சஞ்சயின் கண்களில் ஒரு கணம் ஒரு விசித்திரமான பாவனை தோன்றி மறைந்தது. பிறகு அவன் சிரித்தான். நிச்சயமாக ஜோதி ஏன் தன் அண்ணனுக்கு வீட்டை சுற்றி காட்டக்கூடாது என்றான். ஜோதி தலையசைத்து என்னை வரும்படி சைகை காட்டினாள். நான் அவளை பின்தொடர்ந்து சென்றேன். அவள் அந்த ஆடம்பரமான அறைகளை காட்டினாள். நாங்கள் ஒரு நீண்ட நடைபாதையை கடந்து சென்றோம். அங்கிருந்த ஒவ்வொரு சுவரிலும் பிரம்மாண்டமான ஓவியங்களும் விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களும் இருந்தன. நாங்கள் ஒரு மூலையை நெருங்கிய போது மெல்லிய குரல்கள் கேட்டன. 2 வேலைக்கார பெண்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். நான் அருகில் சென்றதும் அவர்கள் மௌனமானார்கள். நான் உன்னிப்பாக கவனித்தேன். ஆனால் என் காதில் ஒரு வார்த்தை மட்டும் விழுந்தது. மகாரி, மகாரி. நான் அறியாமலே அதை பற்றி கேட்டேன். அந்த வேலைக்காரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரு கணம் ஜோதியின் முகம் வெளுத்து போனது. நான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டது போல அவள் உடனடியாக தலையசைத்து மறுத்தாள். எனக்குள் ஒருவித அமைதியற்ற உணர்வு பரவியது. இந்த வார்த்தை என்ன? ஏன் ஜோதி அந்த தருணத்தில் அவ்வளவு பதற்றம் அடைந்தாள்? நான் ஒரு ரகசியத்திற்கு மிக அருகில் இருப்பதை உணர்ந்தேன். ஒருவேளை அந்த ரகசியம் எனக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது போலும். ஜோதி, என்ன இது மகாரி என்று நான் அவள் முகத்தை பார்த்து நேரடியாக கேட்டேன். நான் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டுவிட்டது போல அவள் மூச்சு திணறினாள். யாரும் எங்களை கவனிக்கிறார்களா என்று அவள் கண்கள் கதவை ஒரு கணம் தேடின. பிறகு இதை கேட்காதே என்பது போல அவள் வேகமாக தலையசைத்து மறுத்தாள். என் ஆர்வம் மேலும் அதிகரித்தது. ஜோதி, நான் உன் அண்ணன். நீ என்னிடம் எதையோ மறைக்கிறாய். அந்த வேலைக்காரிகள் வாயில் இருந்து அந்த வார்த்தையை கேட்டபோது நீ ஏன் அதிர்ச்சி அடைந்தாய்? ஜோதி மீண்டும் தன் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவள் இதழ்கள் நடுங்கின. ஆனால் அவளால் எதையும் சொல்ல முடியவில்லை. விவேக், எல்லாம் நலமாக இருக்கிறது. நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். சஞ்சய் கதவருகே மெல்லிய புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்களில் இருந்த ஏதோ ஒன்று எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. ஆமாம், நான் சும்மா ஜோதியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் என்று நான் எச்சரிக்கையுடன் பதிலளித்தேன். நிச்சயமாக பேசுங்கள். ஆனால் ஜோதி உங்களுக்கு வீடு முழுவதையும் சுற்றி காட்டியிருப்பாள்.
இது ஒரு அரண்மனை போன்ற பெரிய வீடு. உங்களுக்கு கண்டிப்பாய் பிடித்திருக்கும். நான் ஜோதியை பார்த்தேன். அவள் ஒரு இயந்திர மனிதனைப் போல அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தாள். ஆமாம், ஏன் பிடிக்காமல் போகும் என்று நான் சொன்னேன். ஆனால் என் இதயத்தில் ஏதோ ஒரு பாரத்தை உணர்ந்தேன். ஜோதி என்னை முன்னால் அழைத்து சென்றாள். நாங்கள் ஒரு நீண்ட நடைபாதையை கடந்தோம். அங்கு சுவர்களில் விலை உயர்ந்த ஓவியங்கள் இருந்தன. சில முதியவர்களின் படங்கள், சில மணப்பெண்களின் படங்கள். நான் ஒரு படத்தின் முன்னால் நின்றேன். அது ஒரு பழைய படம். அதில் ஒரு இளம்பெண் திருமண உடையில் நின்றிருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான வெறுமை இருந்தது. அவள் மகிழ்ச்சியாக இல்லை, ஆனால் கட்டாயத்தின் பேரில் சிரிக்க வைக்கப்பட்டிருந்தது போல தெரிந்தது. நான் ஜோதியிடம், யார் இது என்று கேட்டேன். அவள் அந்த படத்தை பார்த்துவிட்டு உடனடியாக தன் கண்களை தாழ்த்தி கொண்டாள். மீண்டும் அதே பயம் அவள் முகத்தில் தோன்றியது. யார் இது ஜோதி என்று நான் மீண்டும் கேட்டேன். இது எங்கள் குடும்ப பாரம்பரியம். நான் திரும்பி பார்த்தேன். சஞ்சய் மீண்டும் எங்களுக்கு பின்னால் நின்றிருந்தான். இந்த படம் எங்கள் குடும்பத்தின் பழைய மருமகள்களில் ஒருவருடையது. எங்கள் குடும்பத்தில் ஒரு விசேஷமான பாரம்பரியத்தின்படிதான் திருமணங்கள் நடக்கும். அந்த பாரம்பரியத்தை பின்பற்றுபவர்கள் என்றென்றும் எங்களுடன் இணைந்திருப்பார்கள். அவன் வார்த்தைகளில் ஒரு விசித்திரமான உணர்வை நான் உணர்ந்தேன். என்ன மாதிரியான பாரம்பரியம் என்று நான் கேட்டேன். சஞ்சய் புன்னகைத்து கொண்டே என்னை பார்த்தான். ஆனால் அந்த புன்னகையில் ஒருவித விசித்திரமான கர்வம் இருந்தது. விவேக், இதெல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் தெரிய வரும். என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. நான் ஏதோ ஒரு விசித்திரமான விளையாட்டில் சிக்கியிருப்பதை உணர்ந்தேன். அவன் புன்னகைத்து கொண்டிருந்தாலும் அந்த சிரிப்பு எனக்குள் ஒரு பெரும் அமைதியற்ற நிலையை உருவாக்கியது. எல்லாம் காலப்போக்கில் தெரியும். அவன் வார்த்தைகளையே நான் திரும்பி சொல்லிவிட்டு அவனை உற்று நோக்கினேன். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? அவன் என்னை நோக்கி வந்து மெதுவாக என் தோள் மேல் கையை வைத்தான். என்னை சமாதானப்படுத்துவது போல, கவலைப்படாதீர்கள், ஜோதி இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாள். குடும்ப பாரம்பரியங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தனிப்பட்ட முறை இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் நலமாக இருக்கிறது. அவன் குரலில் ஒரு விசித்திரமான கூர்மை இருந்தது. அது ஒரு மென்மையான மிரட்டலை போல எனக்கு தோன்றியது. நான் அவன் கையை தட்டிவிட்டேன். நான் என் தங்கையிடம் தனியாக பேச வேண்டும் என்று பட்டவர்த்தமாக சொன்னேன். சஞ்சய் ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு ஒரு சிறு பெருமூச்சியுடன், நிச்சயமாக, ஏன் கூடாது, ஆனால் ஜோதியால் அதிகம் பேச முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் தானே என்றான். நான் ஜோதியை பார்த்தேன். அவள் அமைதியாக நின்றிருந்தாள். அவள் கண்கள் தரையிலேயே நிலைத்திருந்தன. அவள் என்னுடன் கண்கோத்து பேசக்கூட தயங்கினாள். வா ஜோதி என்று நான் சொன்னேன். சஞ்சய் தலையசைத்து வழிவிட்டான். நான் ஜோதியுடன் நடந்து ஒரு பெரிய புல்வெளியை அடைந்தேன். அங்கு சுற்றிலும் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. நாங்கள் ஒரு பெஞ்சில் அமர்ந்தோம். ஜோதியின் கண்கள் இன்னும் தரையையே பார்த்து கொண்டிருந்தன. நான் மெதுவாக அவளது கையின் மேல் என் கையை வைத்தேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? உண்மையை சொல், என்னிடம் எதையும் மறைக்காதே. அவள் மெதுவாக தன் கண்களை உயர்த்தினாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. அவள் தலையசைத்தாள். அது எப்படி கூட இருந்ததென்றால், அவள் ஆம் என்று சொல்வது போல தெரிந்தாலும் அவள் கண்கள் வேறொன்றை சொல்லிக் கொண்டிருந்தன. பார், ஏதோ ஒன்று சரியில்லை என்று எனக்கு தெரியும். உண்மையை சொல், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் ஏதோ ஆபத்தான விஷயத்தை சொன்னது போல அவள் நடுங்கினாள். யாரும் எங்களை கவனிக்கிறார்களா என்று அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். பிறகு திடீரென்று என் கையை பலமாக அழுத்தி பிடித்து தனது இன்னொரு கையால் என் உள்ளங்கையில் ஏதோ எழுத முயன்றாள். மகாரி, மகாரி என்று நான் மெதுவாக சொன்னேன். ஜோதி வேகமாக தலையசைத்தாள். அவள் கண்களில் பயம் அதிகரித்தது. மகாரி என்றால் என்ன? ஜோதி, என்ன சொல்கிறாய்? அதே சமயம் கதவருகே யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. ஜோதியின் முகம் வெளுத்து போனது. அவள் உடனடியாக என் கையை விட்டுவிட்டு எதுவுமே நடக்காதது போல நேராக நிமிர்ந்து அமர்ந்தாள். நான் திரும்பி பார்த்தேன். சஞ்சய் அதே தந்திரமான புன்னகையுடன் அங்கே நின்றிருந்தான். விவேக், உங்களுக்கு டீ வேண்டுமா அல்லது காஃபி பிடிக்குமா? சஞ்சயின் குரலில் அதே மென்மை, அதே புன்னகை. ஆனால் இப்போது அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று எனக்கு தெரிந்துவிட்டது. காஃபி கொண்டு வாருங்கள் என்று நான் சஞ்சயையே உற்று பார்த்து கூறினேன். அவன் புன்னகையுடன் திரும்பி உள்ளே சென்றான். அவன் கண்மறைந்த அடுத்த கணமே நான் ஜோதியை நோக்கி திரும்பினேன்.
உண்மையை சொல். என்ன இது மகாரி? என்னிடம் எதையும் மறைக்காதே. அவள் என்னை பார்த்தாள். அவள் கண்களில் அச்சம் மிதந்தது. அவள் தன் கைகளை கூப்பி இதை பற்றி கேட்காதே என்று சைகை செய்தாள். ஜோதி, நான் உன் அண்ணன். ஏதேனும் தவறாக நடந்தால் என்னிடம் சொல். என் இதயத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகளுடன் நான் அங்கு அமர்ந்திருந்தேன். அவள் என் கையில் மகாரி என்று எழுதினாள். அவனிடம் சொல்ல அவள் பயந்தாள். சஞ்சய் வந்ததும் அவள் பின்வாங்கினாள். இதெல்லாம் என்ன? அவள் ஏதேனும் சிக்கலில் இருக்கிறாளா? அப்படி என்றால் அவள் ஏன் பேச மறுக்கிறாள்? என் மனதில் விதவிதமான எண்ணங்கள் ஓடின. எனக்கு அவளை தெரியும். அவள் அவ்வளவு எளிதில் விட்டு கொடுப்பவள் அல்ல. ஆனால் இன்று அவள் ஏதோ ஒரு பயத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறாள். நான் இதை பற்றி எல்லாம் சிந்தித்து கொண்டிருந்த போதே சஞ்சய் ஒரு வேலைக்காரனுடன் திரும்பி வந்தான். அவன் கையில் 2 கப் டீ இருந்தது. விவேக், இங்கிருக்கும் சூழல் உங்களுக்கு விசித்திரமாக தோன்றுகிறதா என்று என் முன்னால் கப்பை வைத்தபடியே கேட்டான். நான் அவன் கண்களை உற்று பார்த்தேன். ஆமாம், நிச்சயமாக ஏதோ விசித்திரமாகத்தான் இருக்கிறது என்று பட்டவர்த்தமாக சொன்னேன். சஞ்சய் மீண்டும் சிரித்தான். ஒருவேளை நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, எங்களோடு இரவு உணவு சாப்பிடுகிறீர்களா? நான் ஒரு கணம் யோசித்தேன். ஒருவேளை நான் இங்கேயே தங்கி என்ன நடக்கிறது என்று பார்ப்பதுதான் சரி. ஆம், நான் இருக்கிறேன் என்று உறுதியாக சொன்னேன். ஜோதியின் பயத்தின் வேரை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த விளையாட்டை நான் மிக அருகில் இருந்து கவனித்தால் மட்டுமே அது சாத்தியம். இரவு உணவு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அந்த ஆடம்பரத்திற்கு பின்னால் ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். உணவு மேஜையில் விலை உயர்ந்த பாத்திரங்கள், நறுமணமிக்க உணவுகள், உரத்த சிரிப்பு என அனைத்தும் இருந்தன. ஆனால் ஜோதியின் முகம் எந்த உணர்ச்சியுமின்றி இருந்தது. அவள் அங்கே இருப்பது போன்றே தெரியவில்லை. விவேக், குடும்ப கௌரவத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் இடையே உள்ள உறவு எவ்வளவு ஆழமானது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று சஞ்சயின் தந்தை திடீரென திரும்பி என்னை பார்த்து கேட்டார். நிச்சயமாக, ஆனால் நேர்மையை அடிப்படையாக கொண்டது மட்டுமே உண்மையான கௌரவம் என்று நான் பட்டவர்த்தனமாக பதிலளித்தேன். சஞ்சய் மென்மையாக சொன்னான். மிக நன்று. நீங்கள் இங்கு தங்குவதன் மூலம் எங்கள் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பாரம்பரியம்? அதே பாரம்பரியத்தின் எதிரொலியை நான் தான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். அதே பாரம்பரியத்திற்கு தான் அந்த மகாரி என்ற வார்த்தையுடன் தொடர்பு இருந்தது. எனக்குள் அமைதியின்மை வளரத் தொடங்கியது. ஏதோ ஒன்று சரியாக இல்லை. இரவு உணவிற்கு பிறகு நான் ஜோதியிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் சஞ்சய் உடனடியாக பேச்சை மாற்றி என்னை விருந்தினர் அறைக்கு அழைத்து சென்றான். நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள் விவேக், நாம் நாளை காலை ஒன்றாக உணவு உண்ணலாம் என்றான். அவன் என்னை ஜோதியிடமிருந்து தள்ளி வைக்க விரும்புவது போல எனக்கு தோன்றியது. ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். அந்த இரவு நேர விளையாட்டை புரிந்து கொள்ள எனக்கு சற்று பொறுமை தேவைப்பட்டது. நேரம் கடந்தது. நான் படுக்கையில் படுத்திருந்தேன். ஆனால் தூக்கம் என்னிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தது. அறையில் லேசான வெளிச்சம் இருந்தது. வெளியே முழுமையான அமைதி நிலவியது. ஆனால் திடீரென்று என் அறைக்கு வெளியே யாரோ கிசுகிசுக்கும் சத்தம் கேட்டது. நான் உடனடியாக விழித்து கொண்டேன். காலடி சத்தம் மெல்ல மெல்ல குறைவது கேட்டது. நான் சத்தம் இல்லாமல் கதவை திறந்து எட்டி பார்த்தேன். இருட்டில் 3 நிழல்கள் ஒரு திசையை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. ஒரு வேலைக்காரி மற்றும் 2 ஆண்கள். அவர்கள் ஒரு விசேஷமான அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. இவர்கள் யார்? இந்த நேரத்தில் எங்கே போகிறார்கள்? ஏதோ ஒன்று நிச்சயமாக தவறாக நடக்கிறது என்று எனக்கு தோன்றியது. அதனால் அவர்களை பின்தொடர முடிவு செய்தேன். என் கால்கள் தானாகவே அவர்களை பின்தொடர தொடங்கின. அந்த நடைபாதையில் வெளிச்சம் குறைவாகவே இருந்தது. ஆனால் அவர்களை தெளிவாக பார்ப்பதற்கு அது போதுமானதாக இருந்தது. அந்த இருளிலும் அந்த வேலைக்காரியும் 2 ஆண்களும் எங்கே போய் கொண்டிருந்தார்கள்? எனக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் நிலவியது. நான் தெரிந்து கொள்ளக்கூடாத ஏதோ ஒரு ரகசியத்தை நெருங்கி கொண்டிருப்பது போல தோன்றியது. ஆனால் நான் நிறுத்தப் போவதில்லை. அவர்கள் மூவரும் மெதுவாக நடந்து ஒரு பெரிய மரக்கதவின் முன்னால் நின்றனர். இது வீட்டின் பின்பகுதி. பகலில் நான் இந்த பக்கமே வந்ததில்லை. பழைய மாளிகைகளில் இருப்பதை போல அந்த தடிமனான கதவு மிகவும் கனமாக இருந்தது. அனைத்தும் தயாராக இருந்தன.
எனக்கு அங்கே ஒரு மனிதனின் உற்சாகமான குரல் கேட்டது. ஆம், ஆனால் இன்னும் அதிக நேரம் இல்லை, விடுவதற்குள் எல்லாம் முடிந்து விட வேண்டும் என்று இரண்டாவது ஆள் சொன்னான். அந்த வேலைக்காரி தலையசைத்து விட்டு மெதுவாக கதவை திறந்தாள். கதவு திறந்தவுடன் உள்ளிருந்து ஒரு மங்கலான வெளிச்சம் வெளியே வந்தது. உள்ளே ஒரு விசேஷமான அறை இருப்பதை நான் உணர்ந்தேன். அங்கே மற்றவர்களிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கலாம் என்று தோன்றியது. எனக்கு மூச்சு திணறத் தொடங்கியது. அவர்கள் என்னை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு தூணின் பின்னால் மறைந்து நின்று கொண்டேன். அவர்கள் மூவரும் உள்ளே நுழைய கதவு மெதுவாக மூடத் தொடங்கியது. இதுதான் எனக்கு கிடைத்த வாய்ப்பு. நான் சத்தமில்லாமல் முன்னால் சென்று கதவு முழுமையாக மூடிவிடாதபடி என் கையை வைத்தேன். கதவின் இடுக்கு வழியாக நான் உள்ளே எட்டி பார்த்தேன். உள்ளே கண்ட காட்சியை கண்டு என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. அது ஒரு சாதாரண அறை அல்ல. உள்ளே சுவர்களில் பல பழைய புகைப்படங்கள் இருந்தன. அவை அனைத்தும் பெண்களின் புகைப்படங்கள். சில பெண்கள் திருமண உடையிலும் சில பெண்கள் சாதாரண வீட்டு உடைகளிலும் இருந்தனர். ஆனால் ஒவ்வொரு முகத்திலும் ஒரு விசித்திரமான வெறுமை இருந்தது. அவர்கள் அனைவரும் கட்டாயத்தின் பேரில் சிரிக்க வைக்கப்பட்டிருந்தது போல தெரிந்தது. அந்த அறையின் நடுவில் ஒரு மேடை போன்ற அமைப்பு இருந்தது. அதன் மேல் ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு பழைய சடங்கு நடக்கப் போவது போல. அந்த மேடையை சுற்றி பல விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. வேகமாக செய்யுங்கள், அதிக நேரம் இல்லை என்று ஒரு மனிதன் சொன்னான். நான் என் கை முஷ்டிகளை பலமாக இறுக்கி கொண்டேன். இதெல்லாம் என்ன? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என் கண்கள் ஓரிடத்தில் நிலைத்தன. அந்த மேடையின் அருகே ஒரு ஜோடி காலணிகள் வைக்கப்பட்டிருந்தன. அது ஜோதியுடையது. என் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. மூச்சு நின்று போனது. இதெல்லாம் ஜோதிக்காகவா? என் மனதில் அபாய சங்கு ஒலிக்கத் தொடங்கியது. மிகவும் பயங்கரமான ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. என் தங்கைக்கு என்ன ஆகப் போகிறது? அதை தடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கதவின் இடுக்கு வழியாக எட்டி பார்க்க முயன்றேன். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த பழைய கதவின் கீழ் ஒருவித உராய்வு சத்தத்தை எழுப்பியது. உள்ளே நின்றிருந்தவர்கள் திடுக்கிட்டனர். நான் உடனடியாக பின்வாங்கி தூணின் பின்னால் மறைந்து கொண்டேன். வெளியே யாரோ இருக்கிறார்கள் என்று ஒரு கண்டிப்பான குரல் எதிரொலித்தது. அந்த வேலைக்காரி கதவை நோக்கி வந்து சில நொடிகள் அமைதியாக நின்றாள். பிறகு தலையசைத்து விட்டு காற்று வீசும் சத்தமாகத்தான் இருக்கும் என்றாள். இங்கே காற்று வீச வாய்ப்பே இல்லையே என்று இன்னொருவன் நம்பிக்கையான குரலில் சொன்னான். என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் பிடிபட்டால் உண்மை தெரிவதற்கு முன்பே நானும் இந்த விளையாட்டின் ஒரு பகுதியாகி விடுவேன் என்று அஞ்சினேன். நான் மூச்சு அடக்கி அங்கேயே நிற்க முடிவு செய்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு மீண்டும் மூடப்பட்டது. உள்ளே மீண்டும் கிசுகிசுப்புகள் தொடங்கின. நான் கடைசி முறையாக ஒரு முறை எட்டி பார்த்துவிட்டு அங்கிருந்து சத்தம் இல்லாமல் பின்வாங்கி நகரத் தொடங்கினேன். இப்போது நான் ஜோதியிடம் பேசியே ஆக வேண்டும். நான் உடனடியாக என் அறைக்கு வந்தேன். ஆனால் அங்கேயே நிற்கவில்லை. நேராக ஜோதியின் அறையை நோக்கி சென்றேன். கதவு லேசாக திறந்திருந்தது. ஜோதி தன் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையை இழந்தவள் போல வெறிச்சோடிய கண்களுடன் தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜோதி என்று நான் மெதுவாகவும் அதே சமயம் உறுதியாகவும் சொன்னேன். அவள் அதிர்ச்சியடைந்தாள். நான் அங்கு வந்ததை கண்டு அவள் கண்களில் ஒருவித அச்சம் தெரிந்தது. ஜோதி, எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் என்று அவள் அருகில் அமர்ந்து கேட்டேன். என்ன நடக்கிறது? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவள் தன் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவளது மூச்சு வேகம் அதிகரித்தது. நீ உண்மையை என்னிடம் மறைத்தால் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. அவள் உடல் நடுங்க தொடங்கியது. கண்கள் கலங்கி கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் மெதுவாக தன் கைகளால் சில சைகைகளை செய்தாள். ஆனால் அவள் மிகுந்த பதற்றத்தில் இருந்ததால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு திடீரென்று அவள் எழுந்து தன் துணி அலமாரியை திறந்தாள். அவள் எதையோ தேடத் தொடங்கினாள். பிறகு ஒரு பழைய புடவையை வெளியே எடுத்து என் முன்னால் வைத்தாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் கேள்வியுடன் ஜோதியை பார்த்தேன். இது என்ன? ஜோதி தன் விரலால் அந்த புடவையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சுட்டி காட்டினாள். நான் உற்று பார்த்தேன். அடுத்த கணமே என் உயிர் பிரிந்துவிடும் போன்ற ஒரு அதிர்ச்சியை உணர்ந்தேன். அந்த புடவையில் ஒரு விசேஷமான அடையாளம் இருந்தது. ஏதோ ஒரு முத்திரை குத்தப்பட்டது போல ஒரு விசித்திரமான நீல நிற அடையாளம்.
அது ஒரு சாதாரண புடவை அல்ல, அது மகாரி என்பதற்கான அடையாளம். என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல உணர்ந்தேன். இதெல்லாம் என்ன? எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான கேள்வி, ஜோதி ஏற்கனவே ஒரு மகாரி ஆகிவிட்டாளா? ஜோதி, இந்த அடையாளம் என்ன என்று நடுங்கும் குரலில் கேட்டேன். அவள் கண்களில் இருந்த பயம் இன்னும் ஆழமானது. கேட்காதே, தேடாதே என்று சொல்வது போல அவள் வேகமாக தலையசைத்து மறுத்தாள். ஜோதி, நான் இப்போது நிறுத்தப் போவதில்லை, எனக்கு முழு உண்மையும் தெரிந்தாக வேண்டும் என்று அவளது தோள்களை பிடித்து சொன்னேன். ஆனால் அவள் நடுங்கத் தொடங்கினாள். நான் மௌனமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது போல அவள் கைகளை கூப்பினாள். இதை பார்த்தபோது என் உடல் சிலிர்த்தது. அவள் ஏற்கனவே ஏதோ ஒரு பேராபத்தில் சிக்கிவிட்டாளா? நான் வருவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டதா? திடீரென்று கதவருகே ஒரு சத்தம் கேட்டது. நான் உடனடியாக நிமிர்ந்து அமர்ந்தேன். ஜோதி அந்த புடவையை வேகமாக படுக்கைக்கு அடியில் தள்ளினாள். விவேக், நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா? அது சஞ்சயின் குரல். என் இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. ஆனால் நான் இயல்பாக இருப்பது போல நடிக்க முயன்றேன். ஆமாம், எனக்கு தூக்கம் வரவில்லை. கதவு திறந்தது. சஞ்சய் உள்ளே வந்தான். அவன் ஒரு கையால் கதவின் பிடியை பிடித்து கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை கண்காணிப்பது போல நின்று கொண்டிருந்தான். எல்லாம் நலம்தானே? அவன் புன்னகை எப்போதும் போல செயற்கையாக இருந்தது. ஆமாம், சும்மா ஜோதியுடன் பேசிக் கொண்டிருந்தேன், பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டேன் என்று நான் வலுக்கட்டாயமாக புன்னகைத்து சொன்னேன். மிக நன்று. ஆனால் நேரம் அதிகமாகிவிட்டது விவேக். நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள், ஓய்வெடுங்கள். நாம் நாளை காலை உணவின் போது பேசலாம். இதை கேட்க சாதாரணமாக இருந்தாலும் அதில் ஒரு மிரட்டல் ஒளிந்திருந்தது. ஜோதி தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். அவளது மூச்சு காற்று கூட நின்று விட்டது போல தோன்றியது. சரி என்று சொல்லிவிட்டு நான் எழுந்தேன். ஆனால் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த புடவையில் இருந்த அடையாளம்தான். மகாரி, இந்த வார்த்தையை எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். அந்த முத்திரை, ஜோதியின் மௌனம், அந்த குடும்ப உறுப்பினர்களின் கண்கள், இவை அனைத்தும் ஒரு பெரிய ரகசியத்தின் பகுதிகள். ஆனால் அந்த ரகசியம் என்ன? அதை என்னால் தெரிந்து கொள்ள முடியுமா? உண்மை தெரிவதற்கு முன்பே எனக்கு ஏதேனும் ஆகிவிடுமா? இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தேன். ஆனால் கண்களை மூடும் போதெல்லாம் அதே காட்சிகள். ஜோதியின் பயந்த கண்கள், புடவையில் இருந்த அந்த முத்திரை, சஞ்சயின் புன்னகையில் மறைந்திருந்த மிரட்டல். விடிந்ததும் இங்கு ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன். அந்த அடையாளத்தை பற்றி நான் கண்டறிந்தே தீர வேண்டும். நான் எப்போது வருவேன் என்று அல்பனா போனில் பல முறை கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் இன்னும் 2 நாட்கள் அங்கேயே தங்குவதாக ஒரு பொய் சொன்னேன். ஆனால் உண்மை வேறொன்று. நான் நேராக அந்த பகுதியின் பழைய பெரியவர் ஒருவரை சந்திக்க சென்றேன். அவருக்கு எங்கள் குடும்பத்தின் விவகாரங்கள் நீண்ட காலமாய் தெரியும். நான் அவர் வீட்டிற்கு சென்றபோது அவர் தனது பழைய நாற்காலியில் அமர்ந்து பீடி குடித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் ஆச்சரியப்பட்டாலும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். விவேக், மகனே, என்ன விஷயம் என்று அவர் கனத்த குரலில் கேட்டார். பெரியவரே, நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும். அவர் என் முகத்தை உற்று பார்த்துவிட்டு தலையசைத்தார். உட்கார் மகனே, சொல். நான் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மெதுவாக சொன்னேன். பெரியவரே, உங்களுக்கு மகாரி பற்றி தெரியுமா? இதை கேட்டதும் பெரியவரின் முகம் இறுகி போனது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு யாரும் கேட்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள சுற்றும் முற்றும் பார்த்தார். பிறகு என் பக்கம் சாய்ந்து, மகனே, உனக்கு இந்த வார்த்தை எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார். நான் அவர் கண்களை உற்று பார்த்து, ஜோதியின் திருமணத்திற்கு பிறகு நான் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டேன். மேலும் மகாரி என்பதோடு தொடர்புடைய ஒரு அடையாளத்தையும் பார்த்தேன் என்றேன். பெரியவர் நடுங்கும் கைகளுடன் பீடியை கீழே போட்டார். அவர் கண்களில் பயம் தெரிந்தது. மகனே, உன் தங்கையை காப்பாற்ற வேண்டுமானால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை அங்கிருந்து வெளியே கூட்டி செல். மகாரி என்பதன் பொருளை கேட்டால் உன் இதயம் நடுங்கும். என் இதய துடிப்பு அதிகரித்தது. பெரியவரே, மகாரி என்றால் என்ன பொருள்? அவர் ஒரு பெருமூச்சு விட்டு மெதுவான குரலில் சொன்னார். மகாரி என்பவள் ஒருவனுக்கு மனைவியாக வருபவள் அல்ல, அந்த குடும்பத்திற்கே மனைவியாக இருப்பவள். இது ஒரு சிறை. இதிலிருந்து விடுதலை கிடையாது. ஒரு முறை மகாரி ஆகிவிட்டால் அந்த பெண்ணுக்கு சுதந்திரமே இல்லை. என் மூச்சு நின்றது. என் தங்கை நரகத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறாள். இந்த வார்த்தைகள் என் காதில் ஒரு விசகத்தி போல பாய்ந்தன. பெரியவரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
என் குரல் நடுங்கியது. இது என்ன சடங்கு? இவ்வளவு காலமாய் இந்த அநீதி நடந்து கொண்டிருக்கிறதா என்று நான் கிட்டத்தட்ட கத்தினேன். பெரியவர் ஒரு பெருமூச்சு விட்டு என் கண்களை நேருக்கு நேர் பார்க்க துணிவின்றி தன் கண்களை தாழ்த்தி கொண்டார். மகனே, இந்த மரபு பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. சில பழங்குடி இனத்தவர் பெண்களை குடும்ப கௌரவத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே கருதுகிறார்கள். அவள் ஒரு ஆணின் சொத்தாக கருதப்படுவதில்லை. மாறாக அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த சொத்தாக கருதப்படுகிறாள். தங்கள் கௌரவத்தை பாதுகாக்க அந்த வம்சத்தினர் தங்கள் வீட்டு பெண்களையே சிறைப்படுத்துகிறார்கள். இந்த குடும்பத்தின் பெயரால் ஜோதி விற்கப்பட்டிருக்கிறாள். அவள் இனி வெறும் மனைவி மட்டுமல்ல, அவர்களுக்கு அவள் ஒரு மகாரி. அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அவளது உடல் மேல் உரிமை உண்டு. இல்லை என்று நான் உறக்க கத்திவிட்டு நாற்காலியை விட்டு எழுந்தேன். இதெல்லாம் முட்டாள்தனம். இது எப்படி நடக்க முடியும்? ஜோதி இதற்கு ஒருபோதும் சம்மதித்திருக்க மாட்டாள். ஜோதி ஒன்றும் யாருடைய உரிமைக்கும் உட்பட்ட ஒரு பொருள் அல்ல. அந்த பெரியவர் வருத்தத்துடன் என்னை பார்த்தார். மகனே, மகாரியின் விருப்பம் இங்கே பொருட்டல்ல. அவள் ஒரு பாரம்பரியத்தின் ஒரு பகுதி மட்டுமே. என் மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு கைதி. இது மிகவும் கசப்பான உண்மை, அதே சமயம் ஆபத்தானதும் கூட. நீ ஜோதியை அங்கிருந்து வெளியே அழைத்து வர முயன்றால் அவர்கள் உன்னை உயிரோடு விடமாட்டார்கள். என் உலகம் இருண்டு விட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஜோதியின் முகத்தில் இருந்த அந்த வெற்று புன்னகை, அவளது மௌனம், அவளது பயம் இப்போது அனைத்தும் உண்மையாக தெரிந்தன. நான் தெருக்களில் குறிக்கோளின்றி அலைந்து திரிந்தேன். ஜோதியின் முகம் என் மனதில் நிழலாடியது. அவளது சிறுவயது நினைவுகள், அவளது கள்ளமில்லாத சிரிப்பு என அனைத்தும் என் கண் முன் வந்து போயின. என்ன நடந்தாலும் அவளை பாதுகாப்பேன் என்று என் மனதிற்குள் சத்தியம் செய்தேன். யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. என்ன நடந்தாலும் சரி, நான் ஜோதியை அங்கிருந்து அழைத்து கொண்டு வருவேன். அந்த பெரியவர் என் உறுதியை எடை போடுவது போல என்னை பார்த்தார். பிறகு மெதுவாக தலையசைத்து, சீக்கிரம் செல் விவேக், நேரம் மிக குறைவாக இருக்கிறது என்றார். நான் வேகமான நடையுடன் காரை நோக்கி சென்றேன். என் மனம் ஒன்றை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தது. நான் ஜோதியை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். ஆனால் அது எளிதல்ல. அவர்கள் அதிகாரமிக்கவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள். நான் அவளை அழைத்து கொண்டு ஓட முயன்றால் அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள். நான் ஒரு புத்திசாலித்தனமான தந்திரத்தை கையாள வேண்டும். வீட்டிற்கு சென்றதும் நேராக என் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்தேன். நான் கண்களை மூடியதும் காட்சி மாறியது. கனவில் ஜோதி என் முன்னால் நின்றிருந்தாள். அவளது இதழ்கள் தையலிடப்பட்டு மூடப்பட்டிருந்தன. கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள், ஆனால் அவளுக்கு நாக்கு இல்லை. ஜோதி, உண்மையை சொல் என்று நான் கத்தினேன். ஆனால் அவள் மௌனமாகவே இருந்தாள். திடீரென்று அதே புடவை அவள் கைகளில் வந்தது. அதிலிருந்து அந்த முத்திரை இரத்தத்தில் நனைந்திருந்தது. நான் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தேன். என் நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்பியிருந்தன. எனக்கு மூச்சு வாங்கியது. இது ஒரு கனவா அல்லது நிஜத்தின் ஒரு நிழலா? ஒன்று மட்டும் உறுதி, எந்த விலை கொடுத்தாவது ஜோதியை இனி அங்கே இருக்க விடக்கூடாது. என் உடல் முழுவதும் வேர்வையில் நனைந்திருந்தது. நான் முகம் கழுவி விட்டு இனி ஒரு நிமிடம் கூட வீணாக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன். நான் ஜோதியை அங்கிருந்து அழைத்து செல்லாவிட்டால் ஒருவேளை காலம் கடந்துவிடும். நான் காரை எடுத்துக்கொண்டு நேராக என் குடும்பத்தின் சில பழைய உறவினர்களிடம் சென்றேன். என் பெற்றோரின் காலத்தில் இருந்தே எங்கள் குடும்பத்தின் வேர்களை பற்றி அறிந்தவர்கள் மற்றும் இந்த பாரம்பரியங்களை பற்றி தெரிந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள். எனது முதல் தேடல் என் அம்மாவின் பழைய தோழியான அனிதா அத்தை. நான் அவர் வீட்டிற்கு சென்றபோது என்னை பார்த்ததில் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஜோதியின் திருமணத்தை பற்றியும் மகாரி என்ற வார்த்தையை குறிப்பிட்டதுமே அவரது முகத்தின் நிறம் மாறியது. மகனே, நீ ஏன் இந்த விஷயங்களில் தலையிடுகிறாய்? நடந்ததை மறந்துவிடு. நான் எப்படி மறக்க முடியும் அத்தை? ஜோதி என் தங்கை, எனக்கு எல்லாம் தெரிந்தாக வேண்டும். அனிதா அத்தை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது போல சுற்றும் முற்றும் பார்த்தார். பிறகு மெதுவாக சொன்னார், மகாரி என்பது ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு வெறும் மனைவியாக மட்டும் இல்லாமல் அந்த பெரும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணின் சொத்தாக மாற்றப்படுவதை குறிக்கும். இதை கேட்டதும் ஒரு கணம் என் இதயம் துடிப்பதை நிறுத்தியது. மறந்து விடுங்கள், இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இது எப்படி நடக்க முடியும் என்று நான் கிட்டத்தட்ட கத்தினேன். அனிதா அத்தையின் கண்களில் கண்ணீர் மல்கியது. மகனே, இதெல்லாம் பொய் என்று நீ நினைக்கிறாய்.
ஆனால் இதுதான் உண்மை. இன்றும் உயிருடன் இருக்கும் சில பழைய மரபுகள் இவை. மக்கள் இதை வெளியே சொல்ல மாட்டார்கள், அவ்வளவுதான். ஜோதிக்கும் இதை தான் நடக்கப் போகிறதா? என் குரல் நடுங்கியது. அனிதா அத்தை மௌனமானார். நான் அவர் கண்களை உற்று பார்த்தேன். ஆனால் அவர் முகத்தில் மரணத்தை போன்ற ஒரு நிசப்தம் நிலவியது. மகனே, உன் தங்கையை காப்பாற்ற வேண்டுமானால் காலம் தாழ்த்தாமல் உடனே செய். அங்கே நடப்பது திருமணம் அல்ல. ஜோதி ஒரு கைதி. அந்த சிறையில் இருந்து அவளை மீட்க உனக்கு துணிச்சல் வேண்டும். இதை சொல்லிவிட்டு அவர் மௌனமானார். நான் தள்ளாடும் நடையுடன் வெளியே வந்தேன். இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருந்தது. எப்படியாவது ஜோதியை அங்கிருந்து மீட்க வேண்டும். இந்த வேலையை நான் தனியாகத்தான் செய்ய வேண்டும். தெருக்களில் அலைந்து கொண்டிருந்தாலும் என் மனம் ஒரே விஷயத்தில் நான் நிலைத்திருந்தது. ஜோதி ஒரு கைதி. அத்தையின் வார்த்தைகள் என் மனதில் நஞ்சை பாய்ச்சன. ஒருவேளை இதெல்லாம் தவறான புரிதலாக இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனால் ஜோதி ஒரு மீள முடியாத வலையில் சிக்கி இருப்பது இப்போது உறுதியாகிவிட்டது. அல்பனாவிற்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிந்திருந்தால் அவள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் மீண்டும் வீட்டிற்கு சென்றேன். என் மனைவியிடம் பேச முயன்றேன். ஜோதியின் திருமணம் ஒரு சாதாரண திருமணம் அல்ல என்பது உனக்கு தெரியுமா? அல்பனா என்னை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். பிறகு பார்வையை திருப்பிக் கொண்டாள். விவேக், நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இப்போது உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இதை கேட்டதும் எனக்குள் நெருப்பு பற்றி கொண்டது. உனக்கு தெரிந்திருந்தும் என்னிடம் சொல்லவில்லையா? அல்பனா ஒரு பெருமூச்சை விட்டு மெதுவாக சொன்னாள். விவேக், நீங்கள் ஜோதியை அங்கிருந்து மீட்க முயன்றால் அவர்களால் நீங்களும் அழிந்து போவீர்கள். நான் அல்பனாவை பார்த்தேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. என் தங்கையை அந்த நரகத்திலிருந்து நான் மீட்டு வருவேன். அல்பனா என்னை பார்த்தாள். அவள் கண்களில் பயம் இருந்தது. விவேக், உங்களுக்கு தெரியாது, அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். உங்களால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. சக்தி வாய்ந்தவர்களா? நான் உரக்க சிரித்தேன். தன் வீட்டு மருமகளையும் மனைவியையும் மகளையும் சிறைப்படுத்தி வைப்பவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் கொடுமையானவர்கள். அல்பனா கையெறு நிலையில் தலையசைத்தாள். நீங்கள் ஜோதியை அழைத்து செல்ல முயன்றால் அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் விவேக். நான் அவளை கோபத்துடன் பார்த்தேன். அப்படி என்றால் என் தங்கையை இப்படியே சாக விட்டு விட வேண்டுமா? அவளை வாழ்நாள் முழுவதும் அடிமையாக்க வேண்டுமா? இல்லை, அது நடக்காது. நான் போகிறேன். காரை ஓட்டி செல்லும் போது என் மனதில் ஒன்றுதான் இருந்தது. இது இன்றோடு முடிந்தாக வேண்டும். ஆனால் ஜோதியின் புகுந்த வீட்டை நெருங்கியதும் அங்கிருந்த சூழலே மாறியிருப்பதை நான் உணர்ந்தேன். முன்னரை போல வேலைக்காரர்கள் யாரும் வாசலில் தென்படவில்லை. கதவும் முன்பை விட இன்னும் பலமாக பூட்டப்பட்டிருந்தது. ஏதோ ஒன்று மாறியிருந்தது. நான் காரை நிறுத்திவிட்டு வாசலில் கதவை தட்டினேன். சிறிது நேரம் கழித்து ஒரு வேலைக்காரன் வெளியே வந்தான். ஆனால் அவன் முன்பு இருந்தவர்களைப் போல தெரியவில்லை. அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அதிகாரம் இருந்தது. என்ன வேண்டும் என்று மிகவும் குளிர்ந்த குரலில் கேட்டான். நான் ஜோதியின் அண்ணன். நான் அவளை சந்திக்க வேண்டும் என்றேன். நான் உறுதியாக சொன்னேன். அந்த வேலைக்காரன் என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு அம்மா வீட்டில் இல்லை என்றான். இது பொய் என்று நான் கோபத்துடன் சொன்னேன். ஜோதி உள்ளேதான் இருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். நான் அவளை சந்திக்க வேண்டும். அந்த வேலைக்காரன் மீண்டும் அதே பதிலையே சொன்னான். என் பொறுமை எல்லை கடந்தது. நான் கதவை தள்ளி கொண்டு உள்ளே செல்ல முயன்றேன். ஆனால் அவன் என் வழியை மறித்தான். நீங்கள் ஏன் ஜோதியை மறைக்கிறீர்கள் என்று நான் கர்ஜித்தேன். அதே சமயம் சஞ்சய் வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்தான். அவன் எப்போதும் போல நிதானமாக தெரிந்தான். ஆனால் அவன் கண்களில் கொடூரம் மின்னியது. விவேக், ஏன் மீண்டும் மீண்டும் இங்கே வருகிறீர்கள்? ஜோதி எங்கள் பொறுப்பு. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜோதி எங்கே என்று நான் பற்களை கடித்து கொண்டு கேட்டேன். சஞ்சய் லேசாக புன்னகைத்தான். அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஆனால் உங்கள் தங்கை இப்போது எங்கள் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகிவிட்டாள் என்பதை அறிய நீங்கள் வருத்தப்படுவீர்கள். என் காலடியில் இருந்த தரை நழுவியது. நான் வருவதற்குள் காலம் கடந்து விட்டதா? சஞ்சயின் வார்த்தைகள் என் காதில் நஞ்சாக பாய்ந்தன. நீ என்ன சொல்ல வருகிறாய்? ஜோதி எங்கே? நான் முன்னேற முயன்றேன். ஆனால் வேலைக்காரர்கள் எனக்கு முன்னால் ஒரு சுவர் போல நின்றனர். சஞ்சய் சிரித்தான். ஆனால் அவன் கண்களில் ஒரு ஏளனமான ஒளி இருந்தது. விவேக், உங்களுக்கு தெரியாது, சில குடும்பங்களில் திருமணம் என்பது ஒரு சாதாரண திருமணத்தை குறிப்பதல்ல. இந்த முட்டாள்தனமான பேச்சை நிறுத்து என்று நான் கர்ஜித்தேன். சஞ்சய் மிகவும் நிதானமாக கைகளை கட்டி கொண்டு சொன்னான். மகாரி,
ஜோதியின் நிலையை பற்றிய உண்மையை அறிய நீங்கள் பல கதவுகளை தட்டி அலைந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மையை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. மகாரி என்பது ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு அவளது கணவனுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பம் முழுமைக்கும் சொந்தமானவள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் ஆன்மாவை தீப்பற்றி எரிவது போல உணர்ந்தேன். இது பொய். ஜோதி ஒன்றும் நீங்கள் உங்கள் சொத்தாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு பொருள் அல்ல என்று நான் ஆத்திரத்துடன் சொன்னேன். சஞ்சய் முன்னால் வந்தான். அவன் முகத்தில் இப்போது எந்த மென்மையும் இல்லை. இது பொய் அல்ல விவேக். ஜோதி இப்போது ஒரு மகாரி ஆகிவிட்டாள். இது எங்கள் குடும்பத்தின் பல 100 ஆண்டு கால பாரம்பரியம். ஒரு முறை மகாரி ஆகிவிட்டால் அவளால் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது. அவள் என்றென்றும் எங்கள் குடும்பத்தின் சொத்து. எனக்கு மூச்சு முட்டியது. என் மனம் மரத்து போக தொடங்கியது. ஜோதிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் மிகவும் சிரமப்பட்டு கேட்டேன். சஞ்சயின் புன்னகை இன்னும் ஆழமானது. இது எங்கள் பாரம்பரியத்தின் ஒரு பகுதி. இது ஒவ்வொரு மகாரிக்கும் நடப்பதுதான். எனக்குள் ஒரு எரிமலை வெடிக்க போவது போல உணர்ந்தேன். நான் சஞ்சயை தாக்க முன்னேறிய போது யாரோ ஒருவன் பின்னால் இருந்து என் தோளை பலமாக பிடித்து கொண்டான். நான் திரும்பி பார்த்தேன். 2 வலுவான வேலைக்காரர்கள் என்னை பலமாக பிடித்து வைத்திருந்தனர். அவர்களில் ஒருவன் என் காதில் முணுமுணுத்தான். உங்கள் தங்கை இனி இங்கிருந்து போக முடியாது விவேக். இந்த விளையாட்டு எப்போதோ முடிந்துவிட்டது. நீங்கள் தான் தாமதமாக உணர்ந்திருக்கிறீர்கள். என் ஆன்மா காற்றில் எங்கோ தொலைந்து போனது போல உணர்ந்தேன். சஞ்சயின் வார்த்தைகள் அம்புகளைப் போல என்னை துளைத்தன. ஆனால் இந்த விளையாட்டு இன்னும் முடியவில்லை என்று எனக்கு தெரியும். என் தங்கையை காப்பாற்றவே நான் வந்திருக்கிறேன். அவளை அழைத்து கொண்டுதான் போவேன். வேலைக்காரர்கள் என்னை இழுத்து சென்று ஒரு பெரிய கதவருகே தள்ளினர். அந்த கதவு திறந்ததும் என் இதயம் துடிக்கவே மறந்துவிட்டது. ஜோதி அவள் ஒரு மூலையில் வெள்ளை நிற உடையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் உயிரற்று போயிருந்தன. முகம் வெறிச்சோடி இருந்தது. வெறும் மூச்சு விடுவதற்காக மட்டுமே அவள் உயிர் வாழ்வது போல தெரிந்தது. ஜோதி என்று நான் அன்புடன் அழைத்தேன். அவள் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் உடனே கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவளது பழைய அந்த பொலிவை தேடினேன். ஆனால் அங்கே மௌனம், பயம் மற்றும் அடிமைத்தனம் தவிர வேறொன்றும் இல்லை. இனி அவள் உங்கள் தங்கை அல்ல விவேக். அவள் எங்களுக்கு சொந்தமானவள். இது பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்று சஞ்சய் ஒரு பிசாசுத்தனமான புன்னகையுடன் சொன்னான். என் இரத்தம் கொதித்தது. மிருகங்களைப் போல நீங்கள் கௌரவம் மற்றும் பாரம்பரியத்தின் பெயரால் பெண்களை அடிமைப்படுத்துகிறீர்கள். ஆனால் இன்று இந்த பாரம்பரியம் உடைக்கப்படும். சஞ்சயின் முகம் இறுகியது. இந்த மரபு ஒருபோதும் உடையாது விவேக். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பார்ப்போம் என்று கர்ச்சித்தபடியே என் முழு பலத்தையும் கொண்டு ஒரு வேலைக்காரனை தள்ளினேன். அவன் கீழே விழ நான் ஜோதியின் கையை வேகமாக பிடித்து கொண்டேன். வா ஜோதி. அவள் பயந்து போனாள். நிஜமாகவே நான் அவளை இங்கிருந்து அழைத்து செல்ல வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை. சஞ்சய் கர்ச்சித்தபடியே வேலைக்காரர்களுக்கு சகை காட்டினான். அவர்கள் என்னை நோக்கி முன்னேறினர். ஆனால் நான் ஜோதியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து ஓடினேன். காவலாளிகளிடமிருந்து தப்பி நாங்கள் ஓடினோம். ஜோதி மூச்சிறைக்க தொடங்கினாள். அவள் மிகவும் பலவீனமாகி இருந்தாள். ஆனால் அவளை காப்பாற்ற இதுவே கடைசி வாய்ப்பு என்று எனக்கு தெரியும். நாங்கள் வெளிக்கதவை அடைந்தோம். ஆனால் அங்கே 3 வேலைக்காரர்கள் நின்றிருந்தனர். அருகில் கிடந்த ஒரு இரும்பு தடியை எடுத்து ஒருவனின் தலையில் பலமாக அடித்தேன். அவன் தரையில் விழுந்தான். ஜோதி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நான் அவள் கண்களை பார்த்து சொன்னேன், ஜோதி, நீ பயப்பட தேவையில்லை. இப்போது நாம் சுதந்திரமாகிவிட்டோம். அதே சமயம் வீட்டிற்குள்ளிருந்து பெரும் சத்தம் கேட்டது. கதவுகளை மூடுங்கள், அவர்களை வெளியே விடாதீர்கள் என்று சஞ்சய் கர்ச்சித்தான். என் இதயம் படபடத்தது. ஆனால் அடுத்த கணமே போலீஸ் வாகனங்களின் சைரன் சத்தம் கேட்டது. சஞ்சயும் அவனது ஆட்களும் அதிர்ச்சியில் பின்வாங்கினர். நான் திரும்பி பார்த்தபோது வீட்டின் வெளியே டஜன் கணக்கான போலீஸ் வாகனங்கள் நின்றிருந்தன. அல்பனா என்னை தடுத்திருந்தாலும் ஒருவேளை அவள்தான் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும். போலீஸ் அதிகாரி உள்ளே வந்த உடனேயே இன்ஸ்பெக்டர் சஞ்சயையும் அவனது கூட்டாளிகளையும் கைது செய்தார். இந்த குடும்பம் பல ஆண்டுகளாக பெண்களை மனிதநேயமற்ற முறையில் சிறைப்பிடித்து வைத்துள்ளது. இதற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளன என்று இன்ஸ்பெக்டர் கண்டிப்பான குரலில் கூறினார். சஞ்சய் என்னை முறைத்து பார்த்தான். ஆனால் அவனது கொடூரமான பாரம்பரியம் இத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். ஜோதி இன்னும் அதிர்ச்சியிலேயே இருந்தாள்.
இவை அனைத்தும் நிஜம் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. நான் அவள் தோள் மேல் கை வைத்து சொன்னேன், ஜோதி, நீ இப்போது சுதந்திரமானவள். இனி எவரும் உன்னை சிறைப்படுத்த முடியாது. நாம் இந்த நரகத்தில் இருந்து வெளியே வந்து விட்டோம். ஜோதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீர் பயத்தினால் வந்ததல்ல, விடுதலையினால் வந்தது. நாங்கள் அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறினோம். மகாரி என்னும் அந்த சடங்கு முடிவுக்கு வந்தது. இந்த கதை ஜோதியை பற்றியது மட்டுமல்ல, பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்கள் என்ற பெயரில் கௌரவத்திற்காக பலிகடாக்கள் ஆக்கப்படும் அனைத்து பெண்களை பற்றியதும் ஆகும். மகாரி போன்ற பாரம்பரியங்கள் அநீதியின் மறுபெயரே ஆகும். இவற்றுக்கு எதிராக எவரேனும் ஒருவர் எழுந்து நின்று போராடாத வரை இந்த அடிமை சங்கிலிகள் ஒருபோதும் உடையாது. நன்றி.